ஃப்ரெஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு அப்படின்னு போட்டுக்கு தெரியுங்களா? அது ஃப்ரெஞ்சு பைபிளில் முடிவுன்னு கிடையாது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ப்ராஜெக்ட். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற திட்டம், ப்ராஜெக்ட். அந்த இங்க முடிவு கிடையாது. அந்த ஆண்டவர் சொல்றாரு, அது தீமையானது கிடையாது, அது நன்மைக்கு ஏதுவானது. அப்ப இன்னைக்கு உங்களுடைய இதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, என்ன உங்க வாழ்க்கையை வச்சிருக்கிறீங்க? எந்த திட்டம் வச்சிருக்கிறீங்க? எதை நீங்க இந்த 2026ல பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இப்ப நினைச்சுன்னு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றார், அந்த நினைப்பு எனக்கு நல்லா தெரியும், அது தீமையானது கிடையாது, மாறா அது நன்மையானது. நல்ல காரங்களை தட்டுங்களேன், நல்ல காரங்க தட்டுங்க, நல்ல காரங்க தட்டுங்க, நல்ல காரங்க தட்டுங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்குதுங்க? இப்ப அந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்குது? உங்க கையில இருந்தா அதை நீங்க வச்சு பார்த்துட்டு தான் இருக்கணும். அந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்குது? இப்போ இல்ல, உங்களை குறித்து அந்த வார்த்தை மறந்துடக்கூடாது. உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற நல்ல அபிப்பிராயம். இப்ப நீ வீடு கட்டுவேன்னு சொல்லிட்டு பைபிள் இருக்குதா? இருக்குதுங்களா? ஏன் சந்தேகமா பாக்குறீங்க? ஆமா, நீங்க வாழ்ந்திருப்பீங்க, நீங்க பைபிள் இருக்குதா? உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும் இருக்குதா? உங்க பிள்ளைகள் பிறக்கணும் இருக்குதா? பேர பிள்ளைகள் பிறக்கணும் இருக்குதா? நீங்க 100 வயசுல வாழ்வீங்கன்னு இருக்குதா? நீங்க மாடி மேல மாடி கட்டி உட்காந்து வேடிக்கை பார்ப்பீங்கன்னு இருக்குதா? இல்ல, இருக்குதா இல்லையா? இருக்குதுங்க. அப்ப இதுதான் ப்ராஜெக்ட். இப்ப இந்த ப்ராஜெக்ட் ஆண்டவர் சொல்றாரு, இதுல இருக்கிற உன்னை குறிச்சு ப்ராஜெக்ட் தீமையானது கிடையாது, அது நன்மையானது ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்ப அந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்குதுன்னு சொன்னா, அந்த ப்ராஜெக்ட் இங்க இருக்குது. இப்ப நான் நின்று எப்படி அந்த வெறிய சேர்த்த கொஞ்சம் நின்று பார்த்து இதான் ரூம் அதான் ரூம் நினைச்சனோ, அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிறத இப்ப நீங்க படமா பார்க்க ஆரம்பிக்கணும். ஆமீன். நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன், கல்யாணம் பண்ண உடனே கணவன் மனைவியினுடைய சிந்தனையில குழந்தை பிறக்கணும் என்கின்ற எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் எண்ணமா இருக்காது, அது அவங்களுடைய இதயத்துல ஒரு படமா மாறிடும். அப்ப அந்த குழந்தை குறிச்சு அந்த அம்மா சொல்லுவாங்க, எங்க அப்பா மாதிரி இருக்கணும். அவர் சொல்லுவார், எங்க அப்பா மாதிரி இருக்கணும். அவங்க உங்க தாத்தா மாதிரி இருக்கணும், எங்க தாத்தா மாதிரி இருக்கணும். கடைசியா குழந்தை பிறந்தா யார மாதிரி இருக்கும்? யார மாதிரி இருக்கும்? யார மாதிரி இருக்கும்? அந்த குழந்தை மாதிரி தான் இருக்கும். கரையில தட்டுங்களா? இதுதாங்க நிஜம். எங்க வீட்டுல எங்க பசங்க கேட்பாங்க, அப்பா நான் யாரை மாரிக்கிறேன்? அம்மா மாரிக்கிறேன்னா நான் உங்களை மாரிக்கிறேன்னா? நான் சொல்லுவேன், நீ ஒண்ணு மாரி தாங்கிற. என்ன மாதிரி ஒரு டூப்ளிகேட் செய்யறதுக்கு, எங்க மனைவி மாதிரி ஒரு டூப்ளிகேட் செய்யறதுக்கு எதுக்கு ஆண்டவர் அவர் நாங்கள் டூப்ளிகேட் மிஷின் வச்சுக்கிறாரு? இல்ல. அப்ப இந்த அம்மா சொல்லுவாங்க, இவர் மூக்கா பிடிக்கணும், கண்ணு பிடிக்கணும், இது அப்படி எல்லாம் அப்படித்தான் இருக்கட்டும். ஆனா அந்த குழந்தை வெளியே வந்து சொல்லும், நான் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் முடிவு பண்ண இந்த ப்ராஜெக்டை அவர் அப்படிதான் உருவாக்குவாரு. நல்ல கரையில தட்டுங்களேன். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கைகளை நம்ம வெளியேறப்பட்டவங்களா இருக்கிறோம். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியான்னு சொல்றாரு. நீங்க சந்ததியை பெற்று எடுக்கலீங்க, நான் பெற்று எடுத்திருக்கிறேன் சந்ததிங்களை. அப்ப நான் கொடுக்கிற சந்ததி சும்மா இலப்பமான சந்ததி கிடையாது, அது நல்ல ஆசீர்வாதமான ஒரு சந்ததியாக இருக்கும்.